என்னடா போய் பண்ண எந்த பக்கமா தைச்சு பார்த்தா தட்டனா மேல பட்டு அடிக்குதாட்டுங்க என்ன காரணம் தெரியல என்ன காரணம் தெரியல அந்த பெண்கள் எல்லாம் ஆண்கள் என்னன்னு தெரியல என்னமோ அதிசயம் நடந்திருக்குது அதாவது வந்துட்டு இது வந்து பொம்மை கிடையாது இது வந்து என்னமோ தெரியல எல்லாம் பெண்கள் எல்லாம் ஆண் வேடம் தெரியுது ஆயிரம் வந்து இங்க பாரு நீ இப்படிலாம் போட்டா எங்க அம்மா வர மாட்டாங்க அதனால என்ன பண்றோம் என்ன பண்ணும் என்ன அடிக்கிற மாதிரி அடிப்பியான் வேகமா அடிக்கிற மாதிரி அடிப்பியா மாதிரி ஆயிடும் மேல கை படக்கூடாது கை படிச்சுன்னா ஒரே வெட்ட வைக்கணும் அம்மாட்ட சொல்லிடுவாங்க என்ன காரணம் பால் விட்டால அந்த ஞாபகத்துக்கு செலவாப்பான் வேலை
தென்கோடி காலத்தில் மேயக்கூடிய அவர்களை ஓட்டி நாட்டில் உண்டான ஆண்கள் அடக்கி பெருதாக்கி சென்று விட்டார்கள். அவர்களை யாரோ துரியோதனை ஓட்டிட்டு போறாங்க. அப்படி ஓட்டி செல்கிற பொழுது நாட்டிலே ஆண்கள் இல்லை என்று அறிந்து நாட்டிலே பெண்களை கற்பழித்தாலும் அதற்காக பெண்கள் கையில் ஆயுதம் தாங்கி ஆறு இடம் தரித்து துரியோதனை பாட்டை ஓட்டி போறாண்டா. அந்த துரியோதனை அடித்து அடித்து என்ன நம்ப மாட்டேன். சண்டைக்கு வரியா? அட சண்டைக்கு போறேன். அவங்க வந்து பாத்துக்குவாங்க. அதுக்குள்ள அறியா பிள்ளை தெரியாத பிள்ளை என்னமா சொன்னீங்க? அறியாத பிள்ளை என்று கருவேப்பிலை கொத்த மாதிரி பெத்து வச்சுக்கிறேன். எவ்வளவு உருவி ரசத்தை போட்டா என்ன பண்றது? உனக்கு தெரியாது. இருந்தாலும் தனியா போகக்கூடாது. வீரமா ஆமாமா வீரா வல்லாம
உன்னால முடியாது, உன்னால முடியாது. என்னம்மா இப்ப நீ என்ன பார்த்தா நீ அப்படி நினைச்சிட்டியா? அம்மா மதியே கடலை போய் பாத்துருமா? அந்த கடல்ல ஜலம் எப்படி இருக்கும்? கண்ணை கட்டிய தூரம் ஜலம் இருக்கும் இல்லையா? அதை போல துரியோதன ஜனம் ஜனம் இருக்கும். என்னடா அப்ப என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது? அவன் பெரிய அம்மா பெரிய ஆளா? நான் என்ன தெரியுமா செஞ்சான்? என் வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது. நாலாம்பட்டியில இருந்து வந்து நான் பள்ளிக்கூடம் கொள்ளாடி தானே என் வீரத்தை பத்தி சொல்ல ஏரியில ஒரு கரெக்ட் வேணாமா? நாலாம்பட்டி போயிட்டு நாலாம்பேட்டில வண்டி கடாய்ச்சிட்டு நியமம் அதையும் வந்திருக்காங்க. ஒரு முள்ளு வேலி செடி மேல ஒரு கரெக்ட் போனோம். மொத்தம் அது என்ன பண்ணுது? என் பையனை பார்த்தேன் ஒரே வெட்டுதான், ஒரு வெட்டு ரெண்டு துண்டு ஆறா வருது பாரு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாயிடுச்சா? தலை வேற முட்டை வேற ஆயிடுச்சா? அப்புறம் தொறா தொறா என்ன துடுக்காதான் இருக்கும். இப்ப பப்பாளி பழத்தை தின்னுட்டு கழிச்சு விடாது பிள்ளைய அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பப்பாளி பழம் தின்னா பரவாயில்ல, நீர் பாட்டில் ஓடிச்சு அப்படியே நட்டு என்ன பிடிக்கிறீங்க? சாரி மட்டும் ஆண்களே கிடையாது. யாரு குழந்தை அடக்குமா? ரெக்கார்டு போகுது.
அதுவும் கூட உனக்கு சாரதி கொடுத்தால் சென்று அவங்களை திருப்பக்கூடிய சக்தி ஆண்டு இருக்கம்மா. யாரோ திட்டம் செஞ்சாத ரத்தம் ஓட்ட மட்டும் ஒரு ஆள் கொடுத்தா போறோம். நான் எதோ நான் பாத்துக்கிறேன். சொத்த பையனா ஒரு கை இல்லாத பையனா சரி சரி கொஞ்ச நேரம் எங்கேயாயும் போயிட்டு கையாலையும் பிடிச்சி என் பையன் சண்டைக்கு போறான். ரத்தம் ஓட்ட ஆள் ஒரு பக்கம் வேறையா போயிட்டு அதான் சரி சபையின் முன்பாக வந்த போது நான் எப்படி பிறந்தேன் என்று தெரியுமா? என்னுடைய பெயர் பனிமாது, பாஞ்சாலி, மன்னன் மகள், கைந்தரதி, பூமாரி, பிறந்ததாரி என்று சொல்லும்படியான 5 ஞாபகம். அப்படி இருக்க அப்பா யார் தெரியுமா? பாஞ்சால நாட்டை ஆண்டு வரும்படியான பாஞ்சால மன்னன் இருக்கிறாரோ அவருடைய பிள்ளை பாஞ்சாலி, மன்னன் மகள். துரியோதனன் செய்த சூழ்ச்சியினால் தூது பகரை ஆடி நாடு ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாதாசம் கழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளை திறமேற்கொண்டு கொண்டு நான் 12 ஆண்டு வனம் முடித்து ஓராண்டு அக்கியாதாசம் இந்த விழா நாட்டிலே விழாட மன்னன் மனைவி இருக்கிறார்கள். சுதற்கான அம்மனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிமாதாக இருக்கிறார். ஆமா ராணி அம்மா கூப்பிட்டாங்க. ராணி அம்மா என்னமா என்ன ஓராண்டு காலமாக எங்க வீட்டில் இருக்க தவிர இதுவரைக்கும் நான் எதுவுமே கேட்டது இல்லம்மா. அவர்களை நான் போயிட்டு அவங்களை திருப்பிட்டு வரேன், தெரிவித்து வருகிறேன். போடான்னு சொல்லிட்டேன். நான் ஒரு ராஜகுமாரனா பிறந்து இதுவரைக்கும் நான் வந்து தனியா போனது கிடையாது, சண்டைக்கு போனது கிடையாது. முதல் பிரகாரம் போறேன். எனக்கு ஒரு சாரதி கொடுத்தார். சாரதி கொடுத்தா வெற்றியோடு வருவேன். தெரியுமா தெரியுமா
நாராயண சாலையில் இருக்கும்படியான வேடி நாயை வைத்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நாராயண சாலை ஒரு வந்துட்டு போனேன் யாரும் இல்லப்பா ஆமா வேடி நான் பார்த்தது கிடையாது பெரியவர்கள் சொல்லி பெரியவர் சொல்லி கேள்விப்படுறோம் அப்படியா ஆமா சரிம்மா மணிமாதாகப்பட்டது நாடக ஜாலையை தேடி செல்ல நேரத்தில் நாடக ஜாலை விரும்பியான அந்த வேடி நாயகன் அடியே தாதி அடியே தாதி அமைச்சரே மகாராஜா அடியே தாதி ஒரு பக்கம் அமைச்சரே இரு பணம் ஒண்ணு இதுல இல்லாத இதுல இல்லாத மேல போகுது தெரியும் அமைச்சரே அடியே தாதி இருங்க இந்த பக்கம் என்கிட்ட அமைச்சரே ஒண்ணு போய் தாதி வேலை பவா வச்சு நேற்றுதான் திருவிழா முடிஞ்சது நேற்றுதான் கவாக திருவிழா முடிஞ்சது அங்கிருந்து அப்படியே விட வந்துச்சு இருங்க ஏன்னா பாதி ஆம்பளை உருவாங்க அண்ணன் பாதி பெண் உருவாங்க சந்தேகமா இருக்குது சரி முருகா ஒரு பக்கம் ஒண்ணுதான் இருக்குது ஒண்ணுதான் இருக்குது ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லை நான் இந்த இப்பேற்பட்ட சபையில் முன்னாக வந்தபோது நான் யார் எப்படிப்பட்டவன் என்ற விளக்கம் தெரியாது விளக்கமா சொன்னது தெரிவிக்கின்றேன் யாரும் இல்லாத காலத்தால் வணக்கம் சொல்ல முடியவில்லை வணக்கம் சொல்வதாக நாளைக்கு சொல்லுகிறோம் வணக்கம் நாளைக்கு என்ன பண்ண ராஜவிஜய் வருவானல்ல இப்போ அடுத்த ஊருக்கு காட்டுறான் என் புருஷா வாடிவா எல்லாம் அடியே தாதி அமைச்சரே மகாராஜா அடியே தாதி சொல்லுமா கை நடக்குது
இப்பேற்பட்ட சபையின் முன்னாக நடந்தபோது விளக்கம் தெரியுமா? சந்திரகுல பரம்பரையில் தோன்றிய பாண்டு மகாராஜனுக்கும் தாயாக விளங்கபடியான குத்தமா தேவிக்கும் ஆந்திரா தேவிக்கும் பஞ்ச பாண்டவர் என்று சொல்லக்கூடிய 5 ராஜாக்கள் இருந்தோம். 5 ராஜாக்களில் இருவருக்கு இளையோராகவும் இருவருக்கு மூத்தவனாகவும் நடுபிறந்தான் நான் தான் நடத்தினான். முருகன் ஆசிரியர் ஐயா அவர்கள் இதோ மைத்துவனுக்காக தந்தை கோவிந்தசாமிக்காக அதாவது மோதிரமும் பட்டாளையும் மாறி வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்திலேயே இந்த சக்தி முத்து சமய பிரச்சாரம் வைக்கப்பட்ட எக்கை மாரியம்மன் ஐயனாரப்படி இருந்து உடல் பலம் தேக பலம் மனோபலத்தோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பேடி விருவம் எப்படி வந்து தெரியுமா? எங்க தலைவதி சண்டால துரியோதனன் எங்கள் நாட்டிற்காக ஆசை வைத்து எங்களை மடிப்பதற்காக அளவில்லா சூது செய்தான். அதிலிருந்து நாங்கள் தப்பி பேசுவோம். 5 ராஜாக்களும் என்று தன்னுடைய மகனுக்கு பூர்ண கல்யாணம் செய்வது என்று எங்களை வரவழைத்து பொழுதுபோக்காக சூது பகலை ஆடி நாடு நகரங்கள் அனைத்தையும் மறுத்து கொண்டு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்காலவாசம் ஆக 13 தொலைத்து வந்தால் நாடு வருகிறது அவ்வார்த்தையை சிறப்பேற் கொண்டு முந்தி முதலாக சூரியவனம் குடியேறினோம். வேதவியாசர் என்ன தெரிவித்தார்? உங்களில் ஒருவர் கைலாயபதியாக சிவபெருமானை கோரி தவம் செய்து பாசுபத கணையும் சிலிமுக வாழும் பெற்று வந்தால் உங்கள் எதிரியை விரலாம் என்று தெரிவித்தார். நான் சென்று கைலாயபதியாக சிவபெருமானை கோரி தவம் செய்து பாசுபத கணையும் சிலிமுக வாழும் பெற்றுக்கொண்டு வரும் வழியில் எனது தந்தை தேவேந்திரன் எனக்கு 3.25 நாளைக்கு தேவப்பட்டம் கொடுத்தார். 60 கோடி அவுணர்கள் 3.5 கோடி நிவாத காரகர்கள் வென்று நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது ரம்பை ஊர்வசி மேனகை கலாத்துறை என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் செய்தார்கள். அந்த ஊர்வசி அம்மனாக பார்த்தது என்னை பார்த்து ஆசைப்படவும் நான் வேண்டாம் என்று வருத்தேன். அந்த ஊர்வசி அம்மன் என்னை பார்த்து அதே அர்ஜுனா எப்போது என்னை சேரவில்லையோ நீ ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் வேடியாக போகிறது என்று சாபத்தை என் மாமா கோபாலக்கண்ணன் நினைத்தேன். என் மாமா கோபாலக்கண்ணன் அந்த ஊர்வசி அம்மனை பார்த்து அம்மா நீ கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் அர்ஜுனன் எப்போது நினைக்கின்றானோ அப்போது நீ வர வேண்டும் வேடி ஒருவரும் நீடித்திருக்க வேண்டும் என்று மறுசாபம் பெற்று என் தமையன் தம்பிமார் பார்த்து மனம் பன்னெண்டு முடித்து ஓராண்டு அக்காலதாசு முடித்து இந்த ஒரு நாள் அதிகமாகிவிட்டது. விளையாட நாட்டில் இருக்கின்றோம். நான் தான் நடுபிருந்தேன் அர்ஜுனன். இந்த நேரத்தில் அதோ பார்த்தாயா
12 வருஷம் வனவாசம் முடிந்து ஓராண்டு அக்காதசம் முடிந்து இந்த ஒரு நாள் அதிகமாகிவிட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ் பார்த்தாயா என் தேவியாகிய பாஞ்சாலி வருவது போல் தெரிகிறது. வரட்டும், பார்க்கலாம். மந்திரியாரே, வேலை நாயகம் இருந்தால் நான் வந்திருக்கேன். மகாராஜா அமைச்சரே, வணக்கம். வரச்சொல். மணிவரன் இருக்காங்களா? பார்க்கலாம். என்ன பரிவாது? யாரை பார்த்து பேடி இருக்கிறார்? 32 லட்சம் எடுத்தார். ஆமா. ஆமா. முண்டில பின்னாடி முதுகில மச்சராக தோளில் குலபமாக கப்பலில் அமர்ந்த உலகில் வித்துமாணிக்கம் பாதத்தில் செந்தாமரை பல்லில் பரிசு நாவில் நட்சத்திரம் நல்லதபடி பார்வை பல்லில் கவரகம் காந்திவன் என்னை பார்த்து பேடி என்ன பாஞ்சாலி அவனி 55 தேச ராஜராஜாக்களும் வளர்க்க முடியாத அவன் அனுமதியாத எந்த வழக்கு திருமணம் செய்து கொண்டேன். என்னை பார்த்து பேடி ஏ வார்த்தையை யாராவது தெரிவித்தால் சிறப்பு தண்டித்திருப்பேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? பேடி ரூபா அதே கோடி வந்தனம் செய்திருக்கேன். அடி மங்கள அடி தங்க அடி பொங்கல இருக்கும் போது பூவைய இங்கு வந்த சங்கதி என்று தலையில் மனம் 12 முடித்து ஓராண்டு அக்காதசம் முடிந்து விட்டது. ஒரு நாளுக்கு விட்டது. ஆமா. ஜோதி 15 நாழிகை நேரம். இந்த நேரத்தில் வந்த காரணம் துருதுடன் மைதன் போத துரிதமாய் அவரை கூட்டி பலி நீதி இல்லை சுவாமி. ஆமா, என்ன செய்தி? தேசிய தினத்தில் தென்கோடி கணத்தில் இருக்கக்கூடிய ஆவுகளை யாரோ திரிகத்தை ஓட்டி சென்று விட்டான். சரி, நாட்டில் உள்ள ஆண்கள் எல்லாம் அதெல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதனால இன்றைய தினத்தில் வடவாடி காலத்தில் இருக்கக்கூடிய லட்சத்துக்கு ஆவுகளை
சத்ருகான நம்மளுடைய சத்ருவான துரியோதனன் ஓட்டு செல்கிறான். அவனுக்கு சமர் செய்ய திருகுமாரனுக்கு ரதம் ஓட்டுறதுக்கு ஆள் அன்பில்லாத சின்ன பையன் சிற்றரசன் நான் பேரரசன் அவனுக்கு போய் என்ன ரதம் ஓட்டு சொல்லுவாங்க என்ன வார்த்தை கூறுகிறாய் சுவாமி ஒப்பில்லாத வீர வீரா இப்படி நீ மோடி செய்தான் ஒப்பில்லாத வீர வீரா இப்படி நீ மோடி செய்தான் உத்தமா அந்த கப்பிய பட்டத தீபல வரத்தை கப்பிய பட்டத தீபல வரத்தை நமது நாட்டில் உள்ள அவனு புத்திரபாலனுக்கு நாம் நீங்க தேர் ஓட்ட போகணும். ஆமா அவனுக்கு ஒரு உதவி செய்யாத நீங்க போயிட்டு வாங்க ரத ஓட்ட போயிட்டு அவன் சின்ன பையன் ஒன்று மரியாதவன் கொடி பையன் அவனுக்கு சண்டை செய்ய திறமை இருக்கா அவனுக்கு ரதம் ஓட்டு சொல்கிறாயா என்ன நியாயம் ஒருவருட காலமாக தொலைத்து கொண்டு நாட்டில் இருக்கின்றோம். அவர்களுக்கு உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பினும் கொடுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி செய்ய வேண்டாம். அது செய்யாமல் தவறிவிட்டால் பாவம் சேராதா? நீ சொல்வது சரியாகத்தான் படிக்கிறேன். என்ன இருந்தாலும் உப்பிட்டவர்கள் என்ன இருந்தாலும் மரபுரி இருந்த உண்ணுவதற்குணவும் உடுத்துவதற்கு உடையும் இருப்பதற்கு இடமும் கொடுத்தார். கொடுத்து நம் மானத்தை காப்பாற்றுவார்கள். அவர் கஷ்ட காலத்தில் இந்த நேரத்தில் ஒரு அரசனே கிடையாது. அதனால்
வார்த்தை பிரகாரம் நான் சென்று வருகிறேன். சொல்லி வரும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஈடுபட்டு மகனுக்கு கடலோடி காலத்தில் மேயக்கூடிய அவர்களை ஓட்டிட்டு போறாங்க. அவங்களை திருப்புகிறேன் அப்படின்னு பையன் சொல்றான். அரசர்களுக்கெல்லாம் அரசன், நாட்டுக்கே மன்னன். அவரிடம் 11 அக்வானி சேனை உள்ளது. உன்னுடைய மகனோ ஒன்று மரியாதை அவனை எதிர்த்து மகனா ஜெயிக்க முடியுமா? எனக்கு சாரதி கொடுத்தால் நான் வெற்றி பெற்று அவங்களை திருப்பி வருகிறேன். ராணியம்மா, என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ராணியை ஓராண்டு காலமாக கொடுத்த உடையும் உணவும் இருப்பது கடமை கொடுத்து உங்கள் மானத்தை காப்பாற்றுகிறேன். ஆனால் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் சென்று வருகிறேன். கதத்தை செலுத்த வேலை இல்லைன்னு உட்காந்து ஆள் காட்டி வருது பாரு. இந்த விரலை எங்க போய் பாரு.
போறது இது போய் இது ரதம் ஓட்டுறது தண்ணி கலக்கு இல்ல அறியமா அறியமா மகளே வசனபாலா மாதா பரமரா பேடியை பாலா பரம கடவுளும் பார்வதா தேவியும் ஒரு காலத்துல வந்தார்களா அம்மா சொல்லக்கூடாது எனக்கு அங்கமோ தவிக்கு ஆணு இல்லாத பெண் இல்லாத பேரு போய் நாம பாத்துக்க அப்படியா சரி அப்புறம் இதுல போட ரதத்தை சிங்காசனம் செய்து 4 உறவை கொண்டு வந்து ரதத்துல பேடி நாயகம் போட்டு போய் தங்க புத்தி கேட்டு போச்சாரா ஓட்டுவாங்க ஓட்டுவான் 4 பக்கமும் என்ன 4 புறமே கொண்டு வந்து 4 முகம் வச்சு நிக்க வைக்கிட்ட அதை ரதம் ஓட்டுறது இப்படி ஒண்ணு 4 பக்கமும் 4 விதமா புறமே கொண்டு வந்து 4 முகமா வச்சு இப்படி ஒண்ணு இருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு இப்படி ஒண்ணு எப்படி போகும் எப்படி அம்மா ராணியம்மா தெய்வங்கள் இல்லாத திசை உண்டா இல்ல இல்ல 4 பக்கம் தெய்வம் இருக்கு ஒரு புறவை தட்டினால் மற்ற புறவை எல்லாம் தானாக எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசையை புறவே அந்த ஜாடை அறிந்து 4 புறவே ஒன்னா கொடி நேரா போகுமா அப்ப 4 பக்கம் ஜானம் வந்துட்டா ஆகாச மார்க்கமாக செல்லும் மாயப்புறவியாக இப்ப ஒரு புறவை தட்டினா ஒரு புறவை ஜாடை 4 திக்கிலும் ஜாடைகள் சொல்லிவிட்டால் புறவை எப்படி போனீங்க ஆகாய மார்க்கமாக செல்லும் மாயப்புறவிகள் இது அப்படி 4 திக்கிலும் ஜாடைகள் சொல்லிட்டு கொண்டால் இந்த புறவை தட்டினால் ஆகாய மார்க்கமா போகுமா சரிமா சரிமா நான் முதல்ல இப்பதான் போறேன் எனக்கு 6ஆம் தேதி எடுத்து அனுப்பிவிடு ஆமா இங்க பாருமா இட்லி எல்லாம் சுட்டு நல்லா பலகாரம்லாம் கூட நான் ஆமா ஆனா ஒண்ணுமா ஆனா இருமா
சட்டை செய்யற நினைப்புல நான் சொல்லிட்டேன். நான் வந்து இந்த பேட்டி கொஞ்சம் பார்க்க மாட்டேன். ஐயெல்லாம் காட்டுவேன். அதுக்கு அந்த மாதிரி ஓட்டுவேன். பார்த்துக்கிட்டான் ஒரே வெட்டுதான். ஒரு தாய்க்கு ஒரே அப்படியா? போனா எனக்கு பிள்ளை கிடைக்காது. பிள்ளை கொடுக்கலாமா? நான் கொடுக்கணுமா? போயிட்டு வர போயிட்டு திரும்ப வர வரைக்கும் என் பிள்ளைய ஓ பிள்ளையா நம்ம டூர் எங்கேயாவது போறோம் போனா பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல 2 குழந்தை வச்சுக்க அவங்களை கூப்பிட்டு வந்து எம்மா நான் டூர் போறேன் என் பையன் வீட்டுல இருக்கான் என் பிள்ளைய பிள்ளையா பாவச்சு நாங்க போயிட்டு பத்திரமா வச்சிரு உப சொல்றா இது உப சொல்ற உண்மை இல்லையாம்மா. சரி நீ பரவாயில்ல நான் அப்பே சொன்னல பேடி அம்மா சரி வெற்றியோட வரணும். என்னம்மா உனக்கு இதான் சண்டை செய்ய போது வீட்டுக்கிட்டு போய் சொல்ற அப்படியே நீ அங்க போய் சொல்ற நேரம் போயிட்டு ஓரமாக போறேன் அந்த சீன் போயிட்டு ஒருத்த தலையாது போறமா போலாமா அட விடுதா பாவையும் எங்க
ஜனராஜனையில கொடுத்தவனா நீ போய் அவனோட அமராடி வரக்கூடிய ராஜாக்களை வென்று அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய பட்டு துரா முத்து இப்படி சொல்லும்படியான நகைகளை கொண்டு வந்தால் மரமாக்கி கட்டி விளையாடுவேன்னா இதானம்மா அடச்சை வித்தியாசம் செய்து வடகோடி காலம் கிளம்புற பொழுது என் தங்கை விட்டு ஓடி வந்து அண்ணா எங்க போறீங்கன்னு கேட்டது. என்ன போறீங்கன்னு கேட்டது. கேட்டது நான் சொன்னேன், சண்டைக்கு போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. அது சண்டை செஞ்சா அவன் போடுறப்ப ஆட மரப்பாச்சி பொம்மை கட்டி விளையாட போறேன்னு அப்படி சொன்னது. அது நல்லதா அது கெட்டதா அது நல்ல ஜெயம் உண்டு. நல்ல ஜெயம் உண்டு.